குத்து. ஐயோ இதுல குத்து. என் ராசா ஊர்ல எத்தனையோ பய குத்துறான். இந்த குத்துக்கு ஈடாகுமா? குத்து. உடுமை இதென்ன புதாலங்கடி குத்து? இன்னும் அப்பா டக்கர் குத்தெல்லாம் கைவசம் இருக்கு. பெருமாள் மொழியார் பொம்நாட்டிங்க காலேஜ்ல போய் கேட்பாரு. குத்துன குத்துல பொட்ட பசங்க எல்லாம் சும்மா துண்ட காணோம் துணிய காணோம்னு எழுந்திருச்சு ஓடிடுச்சு. அப்படி குத்து. ராசா என்ன சொல்ற நீ? போன வாரம் பொம்நாட்டிங்க காலேஜ்ல நடந்துச்சா நம்ம சண்டை. அறுப்புக்கார 6 முகத்தம் மாத்தி அனுப்பிச்சனே. நீதான் அதுக்கு வரலையே. அத சொன்னேன். அப்பா ஆடி அத சொன்னியா? நான் கூட என்ன மொய்யாதன்னு குழம்பி போயிட்டேன். இந்த சாப்பிடு. உனக்காக பெருசாலாம் வறுத்து கொண்டாந்துருக்கேன். நல்ல வேலை பசி நேரத்துல கொண்டாந்தேன். என்ன அது ஆட்டுக்கறியா? இது ஒண்ணு சாதாரண ஆட்டுக்கறி இல்ல, பெரிய ஆட்டுக்கறி. பெரிய பெரிய பூவா பார்த்து வாங்கி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு உனக்காக பிரியமா வறுத்து கொண்டாந்துருக்கேன். சாப்பிடு. டவுன் சரோஜா, ஆடு செத்து அடக்கானதுக்கு அப்புறம் எடுத்து சமைச்சு கொண்டாந்தியா? ஒரேடியா இஸ்கித. உனக்கு பழக்கம் இல்ல. இல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும். பழக பழக சரியா போகும். ஆட்டுக்கறி தான் நான் தினம் என்ன பழக்கம் நம்ம மண்ணாங்கட்டி. இல்ல ராசா, பெரிய ஆட்டுக்கறி கொஞ்சம் நார் நாரா தான் இருக்கும். ஆட்டுல பெரிய ஆடு வேற சின்ன ஆடு வேற. பெரிய பெங்களூர் ஆடா? ஐயோ பெரிய ஆடுனா மாடு. கர்மல பழக்கம் தெரியுமில்ல? தெரியும் ராசா, கோச்சுக்காத. சனிக்கிழமை உங்க கூட கோதாவில நிக்க போறானே சார்பட்டா ஜம்பு. அவன் இந்த கறியை தின்னுதான் உடம்ப மத்தன்னு வச்சிருக்கான். அவன் குத்த நீ தாங்க வேண்டாமா? அதுக்குதான். அதுக்காக கண்டதையெல்லாம் தின்னு பழக்க சொல்றியா? பழக்கத்தை பார்த்தா பணம் வருமா? நீ ஜெயிச்சாதான் எனக்கு பணம் வரும். எனக்கு பணம் வந்தா தான் நான் உனக்கு பணம் கொடுக்க முடியும். உனக்கு பணம் கிடைச்சாதான் நீ உன் தம்பிக்கு. மன்னிச்சுக்க. 300 ரூபாய் கடன் கேட்டனு கொண்டாந்துருக்கியா? இதோ கொண்டாந்துருக்கேன். இந்த எவ்வளவு வட்டி? என்ன ராசா, உன்கிட்ட வட்டி வாங்குவனா? 109 ரூபாய் தான். அடிப்பாதி, கொப்பா உயிரோட இருக்கும் போது 6 ரூபாய் தான் வாங்கினா, நீ 9 ரூபாய் வாங்குறியா? மேல இருந்து கொப்பா சபிப்பா. மேல இருந்து பாக்கும்போது நான் வாங்குற 9 6 மாதிரி தான் தெரியும். ஆமா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்படி கஷ்டப்பட்டு கடனை கப்பிய வாங்கி தம்பிய படிக்க வைக்கிறியே, ஒழுங்கா படிக்குதா இல்ல ஊர் சுத்துதா? போன மாசம் நான் காலேஜுக்கு போயிட்டு வந்தனே, இவனை பார்த்தா எல்லா வாத்தியாரும் ஓடுறான். ஏன் அவங்க கிட்ட கடன் கேக்குதா? அப்படி இல்ல, தெரியாத பாடத்தை சந்தேகப்பட்டு துருவி துருவி கேக்குறான்ல, அதுக்காக பயந்து ஓடுறாங்க. இப்ப கூட நாம இங்க போய் பார்த்தோம்னா யாரையாவது துரத்திக்கிட்டு ஓடுவான்.